ஒரே நாடு ஒரே தேர்தல், அதை எதிர்த்து திராவிட முன்னேற்றம் கழகம் சார்பில் ஒரு ஆட்சேபனை கடிதம் 16/1/2024 கொடுக்கப்பட்டது. அந்த ஆட்சேபனை கடிதம் அவங்க அதை பரிசீலித்து இன்று எங்களை நேரடியாக வர சொல்லி ஒரு கடிதம் அனுப்பினார்கள். அவர்கள் கொடுத்த அந்த அழைப்பை ஏற்று இன்னைக்கு எங்களுடைய கருத்தை ஏன் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டாம் என்று நாங்கள் ஒரு மணி நேரம் நாங்கள் எங்களுடைய வாதத்தை முன்வைத்தோம். முக்கியமாக என்னன்னா, இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ், அதாவது இந்த மாநகராட்சி, நகராட்சி, அதாவது உள்ளாட்சி தேர்தல், இது அனைத்தும் மாநில அரசுக்கு தான், மாநிலத்தில் உள்ள லெஜிஸ்லேச்சருக்கு தான் பவர் இருக்கிறது. இந்த எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கெலாம் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் என்று ஒரு தனி அமைப்பே கான்ஸ்டியூஷனில் ஏற்பாடாகி உள்ளது. இந்த கான்ஸ்டியூஷனில் இப்படி ஒரு கமிஷன், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் கான்ஸ்டியூட் பண்ண பிறகு அந்த ஸ்டேட் எலெக்ஷன் சம்மந்தப்பட்டது, லோக்கல் பாடி எலெக்ஷன் சம்மந்தப்பட்டதை பார்லிமெண்ட்டுக்கே பவர் இல்லாத போது எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி, அதாவது ஒன்றிய அரசு அதன் மீது நடவடிக்கை எடுக்கிறதோ இல்லை முடிவெடுக்கிறதுக்கோ எந்தவித அதிகாரம் இல்லை. அப்படி தான் இந்த வாதத்தில் முன்வைத்தேன். அது தவிர இந்த ஏன் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற அந்த கான்செப்ட் வேண்டாம் என்பதையும், கான்ஸ்டியூஷனில் என்ன ப்ரொவிஷன்ஸ்லாம் வயலேட் ஆகுது அப்படின்றத பற்றியும் நான் வாதத்தை எடுத்து வைத்தேன். வாதத்தை கேட்ட பின்பு முக்கியமாக இது டிராஃப்ட் ஒரு ரெக்கமெண்டேஷன் நீங்கள் முடிவெடுத்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டு, அதையும் என்னுடைய ஆர்குமெண்ட்டில் சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் கேட்டுக்கிட்டாங்க. அவங்க மேற்கொண்டு நடவடிக்கை என்ன எடுக்கிறோம் என்பதை தெரிவிப்போம் என்று கூறியுள்ளார்கள். அவ்வளோதான். இதுதான் ஏற்கனவே கடிதம் கொடுத்தது. அந்த கடிதத்தின் மேலே அவங்க தான் அழைப்பு விடுத்தார்கள், நேரடியாக விளக்கம் சொல்ல வேண்டும் என்று. அதையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு விளக்கத்தை கொடுத்து விட்டோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.